விஜய் பார்வதி வெர்சஸ் கன்னியாக்கா இவங்க ரெண்டு பேருக்குள்ள என்னதான் பிரச்சனைன்னு தெரியல. மிகப்பெரிய ஃபைட் போயிட்டே இருக்கு. ஒரு பக்கம் பார்வதி உட்காஞ்சாழ அதை காம்ப்ரமைஸ் பண்றதுக்கு திவாகர் வராரு. ஸோ என்னதான் நடந்தது, இதனால பார்வதி ஒரு முடிவு ஒன்று எடுத்திருக்காங்களாம். அதை இம்ப்ளிமெண்ட் பண்றாங்களா இல்லையா, இதெல்லாத்தையும் தொடர்ந்து வீடியோல பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம ஸ்ரீ சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காம ப்ரெஸ் பண்ணிடுங்க. விஜய் பார்வதியை கண்டிப்பா எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஏன்னா அவங்க கான்ட்ரவர்சிக்கு பஞ்சமே இல்லாம தான் கேள்விகள் கேட்பாங்க. ஆனா அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து ஏன் இதை பற்றிலாம் ஓப்பனாக பேசக்கூடாது, இதெல்லாம் பேசினா தப்பா என்ன, பசங்களும் தெரிஞ்சுக்கணும் மற்றவங்களும் தெரிஞ்சுக்கணும், குடும்ப வாழ்க்கையில் எல்லாருக்குமே இதே தெரியணும் தானே, இப்படிலாம் வந்து அவங்களுடைய ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக இருந்தது. அதனால தான் சர்ச்சைக்குரிய கேள்விகள்லாம் கேட்குறாங்கன்ட்டு இவங்க மேலே கூட பேன் பண்ணியிருந்தாங்க. ஆனால் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் கரெக்டாக தான்ப்பா கேட்குறேன் அப்படின்ட்டு அவங்க எல்லா இடங்கள்லையும் ஸ்டாண்ட் அவங்களுக்கே பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இதெல்லாம் நல்ல விஷயமா இருந்தாலும் இன்னொரு பக்கம் பார்வதி வந்து இப்படி தான்ப்பா அப்படின்ற ஒரு ப்ரொஜெக்ஷன் எல்லாருக்குள்ளேயுமே இருந்திருக்கும். ஆனால் இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே போனதுக்கு அப்புறம் பார்வதி இல்லைன்னா கண்டிப்பா போர் அடிச்சிடும் சொல்ற அளவுக்கு தான் அவங்க கண்டென்ட்டுக்கு பஞ்சமே இல்லாம கொடுத்துட்டு இருக்காங்க. அப்படிதான் இப்போ ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணிருக்காங்க. என்னன்னா கிச்சன் ஏரியால போயிட்டு அவங்க போய் உட்கார்றாங்க. இங்க எப்படி உட்காரலாம், இங்க காய் கட் பண்ணுவாங்க இல்லைன்னா மாவு பேசுவாங்க, அப்படி இருக்கும்போது நீ எப்படி போலான்ட்டு கன்னியாக்கா கேட்க, அது ஏன் நீங்க கேக்குறீங்க, நான் இங்க உட்காந்துருக்கேன்னு பிரச்சனையா இல்லைன்னா இங்க யார் உட்காந்தாலும் பிரச்சனையா, இது போல வந்து அவங்க கேட்கும் போது ஏங்க யார் உட்கார்ந்தாலும் பிரச்சனைங்க, கிச்சன் ஏரியாக்குள்ள வரக்கூடாதுன்னா வரக்கூடாது, தேவையே இல்லாத வேலையை நீங்க பண்றீங்க, எதை செய்ய வேணும்னு சொல்றோமோ அதை தான் நீங்க பண்றீங்க, எதுக்கு இப்படி பண்றீங்கன்ட்டு கன்னியாக்கா இவங்களை பார்த்து கேட்க ரெண்டு பேரும் மாறி மாறி வாக்குவாதம் ஈடுபடுறாங்க. ஒரு கட்டத்துல நிறைய பேர் வந்து கன்னியாக்காக்கு சப்போர்ட் பண்றாங்க. இவங்க பக்கம் யாருமே இல்லாததுனால இவங்க கோச்சிட்டு போய் வெளியே நிக்கிறாங்க. அதனால கடுப்பாகி உள்ள கன்னியாக்கா டீம்ல இருக்கிறவங்க என்ன பண்றாங்கன்னா, மன்னிப்பு கேட்கிற வரைக்கும் நாங்க சாப்பிட மாட்டோம், நாங்க வந்து இப்படியே தான் இருப்போம் இப்படின்ட்டு மாறி மாறி சண்டை போட்டுக்கிறாங்க. ஸோ ஃபைனலா இவங்க போயிட்டு பார்வதி போய் மன்னிப்பும் கேட்கறாங்க, எல்லாரும் சாப்பிடவும் செய்யறாங்க. இதே பார்வதி வந்து எல்லார்கிட்டையும் மன்னிப்பு கேட்டதுனால தான் சாப்பிட செஞ்சாங்க. ஆனா பார்வதி சாப்பிடாம வெளியே அழுதுகிட்டே இருக்காங்க. அதை பார்த்துட்டு மனசு கேட்காம திவாகர் சாப்பாடுலாம் எடுத்துட்டு வந்து கொடுக்குறாரு. ஏன் நான் கொடுக்குறீங்க, எனக்கு தேவையில்லை, என்னை எப்படி மன்னிப்பு கேட்கணும்னாங்க, நான் ஒரு ஆளான்னு கேட்டாங்க, என்னை இப்படின்றாங்க அப்படின்றாங்க, எப்படி இப்படிலாம் சொல்லிட்டு இப்போ வந்து ஜாலியாக சாப்பிட்றாங்க, இது போலலாம் கேள்விகள்லாம் கேட்டுட்டு இருந்தாங்க. இவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் கரெக்டான கேள்விகள் தான். ஏன்னா அவ்வளோ பேர் சாப்பிடலன்ட்டு இவங்க போய் மன்னிப்பு கேட்டாங்களே, அப்போ ஒருத்தவங்க சாப்பிடாம இருக்காங்க, இந்த வீட்டில் என்ன பண்ண முடியும், பிரச்சனைன்னு வந்துட்டு அதை சால்வ் பண்ணிட்டு தான் சாப்பிடணும். அப்படி இருக்கும்போது இவங்களை எல்லாருமே தனியா விட்டுட்டாங்க. அதுவும் ஒதுக்கி விட்ட மாதிரி ரொம்ப ரொம்ப சோகமா அப்படியே ரொம்ப தனிமையில இருக்கு, பார்க்கவே பாவமா இருந்தது. ஆனா விஜய் பார்வதி இப்படிலாம் கிடையாது. அவங்கள நம்ம எல்லாருமே ரொம்ப போல்டா தான் பார்த்திருக்கோம். இதுக்கு முன்னாடியும் ஜி தமிழ்ல ஒரு ஷோல வந்து சூப்பராகவே பிளே பண்ணியிருந்தாங்க. அங்க ஒரு தனி காட்டுக்குள்ள ஒரு கடலுக்குள்ளலாம் வாழ்ந்துட்டு இருந்த இவங்க இங்க இவ்வளோ பேர் இருந்தும் தனிமையில இருக்கிற மாதிரி தான் ஃபீல் பண்றதாக அவங்க ரொம்பவே அழுது பேசிட்டு இருந்தாங்க. உண்மையாலே எங்க தலையை யார அழ வச்சதுன்ட்டு இவங்களுடைய ஃபேன்ஸ் வந்து கொந்தளிக்கிற வகையில செம கமெண்ட்ஸ் பறந்துகிட்டே இருக்கு. ஏன்னா அவங்க வந்து கன்னியாக்கா விஷபாட்டல், கன்னியாக்காவை நம்பவே நம்பாதீங்க, அவங்க வந்து நல்லபடியா சமைக்கிறாங்கன்றதுக்காக எல்லாரும் நம்ம கன்னியாக்கான்னு சொன்னோம். சிடபிள்யூசியில் பார்த்த கனி வேற, இப்பதான் அவங்களுடைய ஒரிஜினல் ஃபேஸ் வந்து ரிவீல் ஆகுது. அதனால இவங்களை வந்து யாரை நம்பாதீங்க, இங்க வந்து ஒரிஜினாலிட்டியா யாருமே இல்லை, நம்ம பார்த்தது வேற இங்க இருக்கிறது வேற, விஜய் பாரும் திவாகரும் இல்லைன்னா கண்டிப்பா கண்டென்ட்டே உங்களுக்கு இருந்திருக்காது, ஷோவும் அந்த அளவுக்கு போகாது, ஆல்ரெடி மொக்கையா ஷோ போயிட்டு இருக்கு, எதுக்காக இப்படி பண்றாங்க, இப்படிலாம் வந்து சில கமெண்ட்ஸ்கெல்லாம் பார்க்க முடியுது. அது வந்து 50-50 வந்து உண்மைன்னு சொல்லலாம். ஏன்னா இங்க எல்லாருமே சின்ன பசங்க அண்ட் இவங்க கிட்ட இருந்து இந்த விஷயத்த நம்ம கத்துக்கணும்ன்ற அளவுக்குலாம் ஒண்ணுமே இல்லை. ஆல்ரெடி ஆரி ப்ரோலாம் இருக்கும்போது உண்மையாலே அவர்கிட்ட இருந்து நம்ம நிறைய விஷயங்கள் லேர்ன் பண்ற மாதிரி தான் இருந்தது. ஒரு மனுஷன் தன்னுடைய குடும்பத்தை எத்தனை நாளுக்கு அப்புறம் கழிச்சு பார்த்தாலும் அந்த டாஸ்க்கை இந்த அளவுக்கு நல்லா பண்றாருன்ட்டு எல்லாரும் ஷாக் ஆகுற வகையில தான் அவருடைய பர்ஃபார்மன்ஸ் இருந்தது. அண்ட் அதுக்கு முன்னாடியும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு சீசன்லயும் எல்லாருமே ஒரு சிலர் தான் நமக்கு பிடிச்ச கேரக்டரா இருந்தாங்க. ஆனா இந்த சீசன்ல வந்து சொல்ற வகையில யாருமே இல்லைன்னு தான் இப்போ வரைக்கும் வந்துட்டு இருக்கு. மேபி இதுக்கப்புறம் போக போக பிடிக்கலாம். ஒவ்வொருத்தரும் வந்து சின்ன பிள்ளைத்தனமா தான் நடந்துக்கிறாங்க. ஆனா திவாகர் அவர்களை நம்ம எல்லாருமே இந்த ரீல்ஸ்ல பார்த்துட்டு ஷோஸ்ல பார்த்துட்டு என்ன இந்த ஆள் இப்படி பேசிட்டு இருக்காரு, இவரெல்லாம் உண்மையாலே டாக்டர் தானா, இப்படிலாம் கேள்வி கேட்டவங்க நல்ல மனுஷயா, எப்பா எப்படிப்பட்ட மனுஷன் அப்படின்னு சொல்ற வகையில தான் அவருடைய உண்மையான முகம் வெளியாயிட்டு இருக்கு. உண்மையாலே நல்ல மனுஷன் தான். என்னதான் வந்து வியூஸ்க்காகவும் மணிக்காகவும் அவர் வந்து ரீல்ஸ் பண்ணிட்டு கோமாளித்தனமான சில விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருந்தாலும் உண்மை முகம் என்னன்றது இப்பதான் வெளியாகுது. அதே மாதிரி தான் பார்வதி உள்ள இருக்கிறவங்களாம் ஒரு கேங்கா சேர்ந்து பார்வதிக்கு அகெயின்ஸ்டா இருந்தாலும் பார்வதி தனியா நின்று என் பக்கம் யாரும் பேசாதீங்க, எனக்கு நான் பேசிக்கிறேன், என்னை வந்து வெளியே விடுங்க, என்னை வந்து எதுக்கு இப்படிலாம் டார்ச்சர் பண்ணணும், நீங்க எல்லாம் ஒன்னா இருந்து என்ன இப்படி ஆக்குறதுக்கு நான் எதுக்கு வந்து கேம் ஆடணும், என்னெல்லாம் முடியாது, என்னை வெளியே விடுங்கன்ட்டு ரொம்பவே அழுதுட்டு இருக்காங்க பார்வதி. ஆனா பார்வதி கண்டிப்பா
லாஸ்ட் வரைக்கும் போவாங்கன்னு எதிர்பார்க்கலாம். ஏன்னா இப்படி எல்லாருமே சேர்ந்து ஒருத்தங்களை ஒதுக்கி வைக்கிறாங்கன்னா கண்டிப்பா அவங்க ஃபினாலே வரைக்கும் வருவாங்க. அந்த மாதிரி தான் இப்போ பார்வதியை எல்லாருமே சேர்ந்து ஒதுக்குனாலும் அவங்க ஃபினாலே வரைக்கும் வரலாம். ஏன்னா எல்லார் கரிசனமும் இப்போ பார்வதி மேலே தான் போயிட்டு இருக்கு. கனி அண்ட் கேங், அதாவது கனி அண்ட் கோ அந்த டீமுக்கு வந்து எல்லாருமே வந்து எதிர்ப்புகளை தெரிவிச்சுட்டு வராங்க. இதை பற்றி இந்த வாரம் கண்டிப்பாக விஜய் சேதுபதி அவர்கள் பேசுவாருன்னு எதிர்பார்க்கலாம். ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா அதை வந்து முடிச்சுட்டு தான் நம்ம அடுத்த வேலையை பார்க்கணும். அதுதான் இந்த பிக் பாஸ் வீடு. ஸோ அதுக்கப்புறம் தான் நம்ம அடுத்தடுத்து என்னன்றதே பார்க்க முடியும். இது அப்படியே விட்டுட்டு ஒருத்தவங்களை ஒதுக்கி விட்டுட்டு பண்ணுற வேலைலாம் இங்கே கரெக்டே கிடையாது. ஏன்னா சீசன் 1ல் எல்லாருமே சேர்ந்து ஓவியாவெல்லாம் ஒதுக்கியிருக்காங்க, நம்ம பார்த்துருக்கோம். ஓவியாவை வெளியே ஒதுக்கிட்டு இவங்க எல்லாரும் இந்த திருஷ்டி சுற்றி போடுற விஷயங்கள் இது எல்லாமே பண்ணியிருப்பாங்க. காயத்ரி இதெல்லாம் பார்த்தோம். ஆனால் இது எல்லாமே நினைச்சதான்னு கேட்டிங்கன்னா அந்த கேங் அப்படியே காணாமல் போயிட்டாங்க. உடனே நிறைய பேர் விஜய் பார்வதி ஓவியாவும் ஒன்னா, நீ எப்படி அப்படி பேசலாம் அப்படின்னு கமெண்ட் பண்ணுவீங்க. நான் 2 பேரும் ஒன்றுன்னு சொல்லலை. இந்த மாதிரி தனியாக தவிக்க விட்டவங்களாம் மக்கள் மனசில் நீங்காத இடம் பிடிச்சவங்களா தான் இருக்காங்க. அந்த மாதிரி இவங்களும் இப்போ வந்து ஸ்ட்ராங்காக பிடிச்சிருக்காங்க. விஜய் பார்வதியோடைய ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் வந்து ரொம்ப நிறைய பேருக்கு பிடிச்சிருக்குன்னே சொல்லலாம். உண்மையாலே அவங்க டைரெக்டாக கேட்கறதுனால தான் உள்ளே இருக்கிறவங்களுக்கு அவங்கள பிடிக்கலை, வெளியே இருக்கிறவங்களுக்கு அவங்கள ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ இந்த பிரச்சனை இன்னும் எந்த அளவுக்கு போக போகுதுன்னு தெரியல. விஜய் பார்வதி வேற நான் வாக் அவுட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை போயிட்டு கன்ஃபெஷன் ரூமில் வந்து கேட்டு அழுது பறண்டு போயிடுவாங்களா, இல்லை திவாகர் ஃபைனலாக வந்து இவங்களை சமாதானப்படுத்தி ஓகே நீ கண்டினியூ பண்ணு இப்படின்னு சொல்வாரான்னு தெரியல. ஏன்னா ஆல்ரெடி நந்தினி வெளியே போயிட்டாங்க. ஸோ காந்தி அவர்கள் வந்து எவிக்ட் ஆகிட்டு போயிட்டாரு. இப்படி ஒவ்வொருத்தராக வந்து போகிறாங்க. இந்த சீசன் பார்க்க எப்படி இருக்குது அப்படின்றதையும் கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். துஷாரோடைய தலைமை எப்படி இருக்குது அதையும் சொல்லுங்கள். ஏன்னா ஒரு தலபட்சமாக வந்து எந்த ஒரு தலைவரும் வந்து பேசக்கூடாது. ஆனால் துஷார் கனி பக்கமே தான் பேசுகிறாருன்ற மாதிரியான விஷயங்களை நம்ம பார்க்க முடியுது. இதுக்கு தீர்வு என்னன்றதை பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். அண்ட் இந்த சண்டையில் நீங்கள் யாருக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க? கனி அண்ட் கோ அந்த டீமுக்கா இல்லை விஜய் பார்வதிக்கா? அண்டு திவாகருடைய இந்த மனசை பற்றியும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அது விஜய் பார்வதிக்குன்னு கிடையாது, ஒவ்வொருத்தர்கிட்டையும் அவர் பேசுகிற விதங்களாக இருக்கட்டும், அவர் நடந்துக்கிற விதங்களாக இருக்கட்டும், பார்க்கறதுக்கு கோமாளித்தனமாக இருந்தாலும் அவர் ஒரு நல்ல மனிதர் அப்படின்றது எல்லாருக்கும் தெரிய வருது. இவரை பற்றியும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து வீடியோஸ்லாம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா உடனே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.